என்ற நேரமாக காத்திருக்கிறார்கள் சிஸ்டர் ஏமி புஷ்பராஜா அவர்கள். நாங்கள் அவர்களை அழைத்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போமா? இணைப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ஏமி. பிரைஸ் தி லார்ட் சுபா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்க வானொலி கூடாக வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காணாமலாயிருக்கின்றோம். ஆமேன் ஆமேன். உங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமென். அப்பனே, துதிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. இந்த நேரத்துக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்திலும் கர்த்தாவே சுவாமி ஆண்டவரே, இந்த வானொலியோடு இணைத்த தயவுக்காய் எங்களுக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, என்னை மறைத்து நீங்கள் பேச வேணுமா எங்களை கரத்திலே ஒப்படைத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த 23ஆம் சங்கீதத்துக்காய் உங்களுக்கு நன்றி தகப்பனே சுவாமி. வர போன்ற ஊழியக்காரர்களே நிறைவாய் ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்படைத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். ராஜாகும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, அன்பு ஒன்றே போதுமையா, அன்பு ஒன்றே போதுமையா. ராஜாகும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. கரம் பிடித்த நாயகனே, கரம் பிடித்த நாயகனே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. ராஜாகும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. ராஜாகும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. நன்றி கர்த்தாவே, நன்றி தகப்பனே சுவாமி. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்துக்காய் நன்றி சொல்லி கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே, நீங்க கொடுத்த வார்த்தைக்காக நன்றி அப்பா தகப்பனே சுவாமி. ஆண்டவரே, என்னை மறைத்து நீங்கள் பேச வேணுமா எங்களை கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாங்கள் நீதிமொழிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாங்கள் இந்த நாளிலே பார்க்கும்படியாய் ஆண்டவர் தந்த இந்த நேரத்துக்காய் நன்றி சொல்லி நாங்கள் இந்த வார்த்தை கூடாக நாங்கள் கடந்து வருவோம். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இதிலே 2 வகையான ஸ்திரிகளை குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம். அதாவது புத்தி உள்ள ஸ்திரி, ஒரு புத்தி இல்லாத ஸ்திரியை குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம். புத்தியுள்ள ஸ்திரி தன்னுடைய வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லி நாங்கள் இதிலே வாசிக்கின்றோம். புத்தி இல்லாத ஸ்திரியோ தன்னுடைய கைகளினால் தன்னுடைய வீட்டை இடித்து போடுகிறாள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுல 2 வகையான ஸ்திரிகளை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களோடு பேசுகின்றார். அதாவது முதலாவது ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ,
இரண்டாவதாக ஒரு புத்தி இல்லாத ஸ்திரியை குறித்து நாங்கள் வேதத்திலே கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் பார்ப்போமே, ஆனால் ஒரு புத்தி உள்ள ஸ்திரியுடைய வீடானது அந்த வீடு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் முதலிலே நாங்கள் பார்ப்போம். ஒரு புத்தி உள்ள ஸ்திரியுடைய வீடு என்று சொல்லும் பொழுது அந்த வீட்டிலே முதலாவது இருக்க வேண்டியது ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அந்த வீட்டிலே ஒரு ஜெபம், நிச்சயமாக ஒரு ஜெபம் தேவை. அந்த வீட்டை கட்டுவதற்கு அந்த சகோதரி தன்னுடைய வீட்டை, தன்னுடைய குடும்பத்தார் பிள்ளைகளை நடத்துவதற்கு அவருக்கு முதல் தேவையானது ஒரு காரியம் வந்து ஜெபம். அப்படியாக அதிகாலையில் எழும்பி ஒரு சகோதரி, ஒரு தாயானவள், ஒரு சகோதரி, ஒரு மனைவி, ஒரு தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய வீட்டிலே உள்ளவர்களுக்காக, தன்னுடைய உறவுகளுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த வீடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையிலே அந்த இடத்திலே கட்டப்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது அப்படியாக காலையிலே எழுந்து அந்த சகோதரி தன்னுடைய பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புவதற்கு முன்பதாக இந்த பிள்ளைகள் உலகத்தை நோக்கி போகின்ற அந்த நேரங்களிலே பிள்ளைகளுக்காக ஜெபித்து, பிள்ளைகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை கற்றுக் கொடுத்து, ஒரு சத்தியத்தை அந்த பிள்ளைகளோடு பகிர்ந்து, இப்படியாக பிள்ளைகளும் அந்த தாயாருமாக சேர்ந்து வேதம் வாசித்து ஆண்டவருடைய ஆலோசனையின்படி அந்த பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பும் பொழுது அந்த இடத்திலே அந்த பிள்ளைகள் வழி தப்பி போகாதவர்களாக, சத்ருவானவன் அந்த பிள்ளைகளை எதுவும் செய்ய முடியாதபடி அந்த இடத்திலே அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேடகமாய் இருந்து அந்த பிள்ளைகளை பாதுகாக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, அந்த இடத்திலே பார்க்கும் பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அங்கே என்ன நடக்கின்றது என்று சொன்னால், அந்த வீட்டிலே சமாதானம் உண்டு. அந்த வீட்டிலே எப்படியாக அன்பு, சந்தோஷம், சமாதானம், அந்த குடும்பத்திலே நாங்கள் ஆவியின் கனிகளை கூட நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலோடு அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே ஒரு தலைவனாய், ஒரு தகப்பனாய், ஒரு வழிகாட்டியாய் அந்த இடத்திலே இருந்து அந்த குடும்பத்தை அவர் நடத்துகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த இடத்திலே, அந்த குடும்பத்திலே சந்தோஷ சமாதானத்தோடு மாத்திரமல்ல, அந்த இடத்திலே அங்கு எல்லோரும் தாய், தகப்பன், பிள்ளைகள் என்று அவர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த இடத்திலே பார்க்கும் பொழுது நாங்கள் 128ஆம் சங்கீதத்திலே நாங்கள் வாசிப்போமே, ஆனால் அந்த குடும்பம் எப்படியாக இருக்கும் என்பதை குறித்து நாங்கள் அதிலே இந்த 128வது சங்கீதத்திலேயும் கூட நாங்கள் வாசிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது அதிலே சொல்லப்படுகிறது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள் என்று சொல்லி அந்த இடத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம். அருமையானது இவனுடைய பிள்ளைகளை அப்படியாக அந்த பிள்ளைகள் அந்த தாயையும் தகப்பனையும் சுற்றிலும் அவர்கள் ஒரு ஒலிவ மர கன்றாய் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமே, ஆனால் ஒரு புத்தி இல்லாத எஸ்திரி தன்னுடைய கைகளினாலே தன்னுடைய வீட்டை இடித்து போடுகிறாள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு புத்தி இல்லாத எஸ்திரியுடைய வீடு எப்படி இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த வீட்டிலே பார்ப்போமே, ஆனால் அங்கு ஜெபம் இல்லை, அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஆளுகை இல்லை, ஆண்டவருடைய பிரசன்னத்தை அந்த வீட்டிலே நாங்கள் காண முடியாது. அப்படியாக அந்த குடும்பம் ஒரு பிரிவினைக்குள்ளாக போகின்ற ஒரு குடும்பமாய் அந்த இடத்திலே அங்கு எப்பொழுது பார்த்தாலும் சண்டை, எப்பொழுது பார்த்தாலும் அங்கு சமாதானம் இல்லை, குறைபாடுகள், இப்படியாக பல விதமான கஷ்டங்கள் கூடாக அந்த சகோதரியானவள் கடந்து போகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதோடு கூட அங்கு பிள்ளைகளும் கூட தாய் தகப்பனை மதிக்காதவர்களாய், அங்கு தாய் தகப்பனுடைய பேச்சை உதாசீனப்படுத்துகிறவர்களாய் அந்த இடத்திலே அந்த பிள்ளைகள் உலகின் பின்னாக போகிற காரியங்கள், இப்படியாக நாங்கள் பல விதமான காரியங்களை நாங்கள் அந்த குடும்பங்களிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கொடுத்த ஒரு கடமை, நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய குடும்பங்களை ஆண்டவருடைய வார்த்தையிலே நாங்கள் கட்டுகின்றவர்களாக இருக்க வேண்டும். அப்படியாக ஒரு சகோதரி தன்னுடைய குடும்பத்துக்காக ஜெபித்து அந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது அங்கு நிச்சயமாகவே ஒரு தாயுடைய ஜெபம் அந்த இடத்திலே கேட்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதோடு மாத்திரமல்ல எங்களுக்கு இரு வகையான வீடுகளை குறித்து கூட எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே நாங்கள் அதை வாசிக்கின்றோம். அதாகப்பட்டது அந்த 2 வகையான வீடுகளை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது அங்கு அவர் எங்களுக்கு 2 உவமைகளை அங்கு எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். முதலாவது கற்பாறை மேல் கட்டப்பட்ட வீடு, அதாவது கற்பாறையாகிய கிறிஸ்துவின் மீது அந்த வீடு கட்டப்பட்டிருக்குமே, ஆனால் அவருடைய வார்த்தையிலே அங்கு புயல் காற்று வந்து வெள்ளம் வந்து மோதினாலும் கூட அந்த வீடு அழியாது.
ஏனென்றால் அது நிலையாக நிற்கக்கூடியதாக இருக்கின்றது. அது கற்பாறை ஆகிய கிறிஸ்துவின் மீது அந்த வீடு கட்டப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல இன்னும் ஒரு காரியத்தையும் கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மத்தேயு அதே அதிகாரத்திலே என்னவென்று சொன்னால், அந்த மணலின் மேல் கட்டப்பட்ட வீட்டை குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம். அதாகப்பட்டது அந்த மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு எப்படியாக இருக்கும் என்று சொன்னால், அந்த இடத்திலே பெரு வெள்ளம் வந்து அந்த வீட்டின் மீது மோதுகின்ற பொழுதிலும், அந்த பெரும் காற்று அடிக்கின்ற வேளையிலும் அந்த வீடு அங்கு நிலை நிற்க முடியாமல் கரைந்து போகின்றது. ஏனென்று சொன்னால், அந்த வீடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையிலே அந்த வீடு கட்டப்படவில்லை. அதனாலே அந்த வீடு அப்படியாக சின்ன பின்னமாகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் ஒரு உவமையும் கூட எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கின்றார். அதாவது மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு இரு வகையான உவமைகளை குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதாவது இரண்டு சாரி 5 புத்தி உள்ள கன்னிகைகள், 5 புத்தியற்ற கன்னிகைகள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். அந்த புத்தி உள்ள கன்னிகைகள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்கள் எண்ணெயை நேரத்துக்கு வாங்கி கொள்ளுகிறவர்களாக இருக்கின்றார்கள். அங்கு ஆண்டவருடைய வருகைக்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அந்த இடத்திலே அங்கு மணவாளன் வருகிறார் என்ற அந்த சத்தம் கேட்கின்றது. அப்பொழுது அந்த 5 எஸ்திரிகளும் என்ன செய்கின்றார்கள் என்றால், மணவாளனோடு அவர்கள் போகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அவருடைய திருமண வீட்டுக்கு அவர்கள் அழைக்கப்பட்டவர்களாய் அந்த இடத்திலே அவரோடு பிரயாணம் பண்ணுகிறார்கள். ஆனால் அந்த புத்தி இல்லாத எஸ்திரிகள், அதாவது அந்த 5 கன்னிகைகள் அங்கு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் நேரத்துக்கு எண்ணெய்களை வாங்கி கொள்ளாதவர்களாய் இருந்துவிட்டு அந்த இடத்திலே அந்த புத்தி உள்ள எஸ்திரிகளை நோக்கி அவளுடைய எண்ணெயிலே தங்களுக்கும் கொஞ்சம் தாருங்கள் என்று கேட்கிறவர்களாய் இருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னால், அந்த இடத்திலே உங்களை நான் அறியேன் என்று அவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அங்கு கதவு அடைக்கப்பட்டு விட்டது. அங்கு மணவாளனுடைய திருமண வீட்டிற்கு அந்த 5 எஸ்திரிகளும் ஆயத்தமாகி விட்டார்கள். ஆனால் இவர்களோ அங்கு வெளியிலே நின்று கதவை தட்டுகிறார்கள். ஏனென்றால் தங்களுக்கு திறக்கும்படியாய் அந்த இடத்திலே மணவாளன் அவர்களை பார்த்து சொல்லுகின்றதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நான் உங்களை அறியேன் என்று அந்த இடத்திலே அவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இப்பொழுது ஆண்டவருடைய வருகைக்காக நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். ஆண்டவருடைய வருகை எப்பொழுது என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்களும் நானும் இந்த நாட்களிலே நாங்கள் சிந்திக்க வேண்டியது ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நாங்கள் எந்த வகையான எத்திரிகள் கூட்டத்திலே இருக்கிறோம் நீங்களும் நானும் என்பதை இந்த நாட்களிலே நாங்கள் சிந்திக்க வேண்டும். நாங்கள் 5 புத்தி உள்ள கன்னிகைகளுடைய வீட்டிலே புத்தியுள்ள கன்னிகளை போல எண்ணெய் வாங்கி கொண்டு நாங்கள் அவரோடு செல்ல நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கின்றோமா? எல்லாவிட்டால் நீங்களும் நானும் அந்த 5 புத்தியற்ற கன்னிகள் கூட்டத்திலே சேர்ந்தவர்களாக நாங்கள் எண்ணெயை வாங்கி கொள்ளாதவர்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கதவை அடைத்த பிற்பாடு அந்த இடத்திலே நாங்கள் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறவர்களாக நாங்கள் இருக்க போகிறோமா என்பதை குறித்து நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இந்த நாட்களிலே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதோடு மாத்திரமல்ல, எங்களுடைய வீடு எப்படி இருக்கிறது என்பதை குறித்து நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய வீடு கற்பாறை ஆகிய கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்டுள்ள ஒரு வீடாக இருக்கின்றதா? அவருடைய வார்த்தையிலே நிலை நிற்கின்றதா? எல்லாவிட்டால் மணலின் மேல கட்டப்பட்டிருக்கிறதா எங்களுடைய வீடு? அப்படியாக மணலின் மேல கட்டப்பட்ட ஒரு வீடு போல எங்களுடைய வீடு இருக்குமே ஆனால் அங்கு என்ன நடக்கும் என்று எங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஒரு காற்று வந்து அடித்த பொழுது, பெரிய ஒரு காற்று, இன்னுமாக புயல் வந்து மோதும் பொழுதும், வெள்ளம் வரும் பொழுதும் அந்த வீடு அழிந்து விடும். ஏனென்று சொன்னால் அந்த வீடு ஆண்டவருடைய வார்த்தையிலே கட்டப்படவில்லை. அங்கு ஆண்டவருடைய வார்த்தை அந்த வீட்டிலே இல்லை. அதனாலே அந்த வீடு ஒரு அழிந்து போகிற வீடாக இருக்கிறதையும் கூட நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுடைய வீடுகளிலே ஜெபம் உண்டா? எங்களுடைய வீடுகளிலே வேத வாசிப்பு, இன்னுமாக பிள்ளைகளும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நடக்கிறவர்களாக இருக்கிறார்களா என்பதை குறித்து இந்த நாட்களிலே நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகையிலே நீங்களும் நானும் தகுதியாக நாங்கள் செல்ல வேண்டுமே ஆனால் அவருடைய திருமண வீட்டுக்கு நீங்களும் நானும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதிலே எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதான ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், நீங்களும் நானும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய வருகைக்கு நாங்கள் தயார் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவரோடு செல்ல நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் எப்பொழுதும் நாங்கள் ஆயத்தத்தோடு நாங்கள் இருக்க வேண்டும். அதைத்தான் எங்களுக்கு அவர் இதிலே சொல்லி கொடுக்கின்றார். அதோடு மாத்திரமல்ல, இப்படியாக நாங்கள் அவர் கடைசி காலத்திலே நிற்கின்றோம்.
அவருடைய வருகை எப்பொழுது என்று எங்களுக்கு தெரியாது. அந்த இடத்திலே அவருடைய வருகையிலே ஆடல்கள் பாடல்கள் இக்கால சத்தம் கேட்கும் பொழுது நாங்கள் மறுரூபமாக நாங்கள் அவரோடு செல்ல நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கின்றோமா? எல்லாவற்றால் நாங்கள் அந்த புத்திய கன்னிகைகள் கூட்டத்திலே சேர்ந்து கொண்டு நாங்கள் இருப்போமே, ஆனால் அவருடைய வருகையிலே நீங்களும் நானும் கைவிடப்பட்டு விடுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இடத்திலே நீங்களும் நானும் சிந்தித்து நாங்கள் நடக்க நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அநேக ஸ்திரீகளை குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம். பழைய ஏற்பாடுகளிலே அன்னாளை குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம். அவர்கள் எப்படியாக ஜெபித்தார்கள், எப்படியாக ஜெயம் எடுத்தார்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே. அந்த இடத்திலே எவ்வளவு தூரம் அன்னாள் வந்து மனமடிவாக்கப்பட்டால், அன்னாள் எவ்வளவு வேதனைப்படுத்தப்பட்டால், துக்கப்படுத்தப்பட்டால், ஆனாலும் கூட அன்னாள் அந்த இடத்திலே கர்த்தருடைய சன்னதிக்கு சென்று தன்னுடைய துக்கத்தை எல்லாம் அந்த இடத்திலே ஊற்றி விட்டு வருவார்கள். அப்பொழுது கூட அந்த நேரத்திலும் கூட தன்னுடைய வேதனை எல்லாம் கர்த்தரிடத்திலே சொன்ன பிற்பாடு அவர்கள் துக்க முகமாக இருக்கவில்லை என்று சொல்லி நாங்க வாசிக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எஸ்தர் ராஜாத்தியை நாங்கள் ஒரு நல்ல உதாரணத்துக்கு எடுக்க முடியும். தன்னுடைய இனத்துக்காக தன்னுடைய ஜனத்துக்காக அந்த இடத்திலே அநேக யூதர்களை அந்த நாட்களில் அந்த இடத்திலே கூட்டி அவர்களை உபவாசித்தார்கள். தன்னுடைய ஜனத்துக்காக அங்கு துறப்பின் வாசலிலே நின்றார்கள். அங்க அரசனுடைய கண்களிலும் அவர்களுக்கு தயவு கிடைத்தது. அப்படியாக அநேக ஸ்திரிகள் அந்த நாட்களிலே ஜெபித்து ஜெயம் எடுத்ததை, அவர்கள் ஜெப வீராங்கனைகள் என்று பெயர் பெற்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படியாக எங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து ஜெப வீரர்கள் என்று சொல்லக்கூடியதாக இருக்கின்றதா? நாங்கள் ஜெப வீராங்கனைகள் என்று அவர் சொல்லும் அளவு எங்களுடைய ஜெப வாழ்க்கை இருக்கிறதா என்பதை குறித்து இந்த நாட்களிலே நாங்கள் சிந்திக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இடத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் அவசியமானதொன்று ஜெபம். ஜெபத்தால் நாங்கள் செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றுமில்லை. ஜெபத்தினாலே தேசங்களை நாங்கள் அசைக்க முடியும். எங்களுடைய ஜெபங்களினாலே ராஜாக்கள் அதிகாரிகளை நாங்கள் மனம் மாற்ற முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எங்களுடைய ஜெபத்தினாலே எங்களுடைய தேசத்தின் பொருளாதாரங்களை, குடும்ப பொருளாதாரங்களை நாங்கள் கட்ட முடியும். ஜெபத்தால் கூடாதது ஒன்றுமில்லை. ஜெபத்தாலே எல்லாம் கூடும். நாங்கள் எபேசியர் 3:20 நாங்கள் வாசிக்கின்றோம். நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரிடத்திலே நாங்கள் மெய்யாக நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நாங்க நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் மேலாக எங்களுடைய ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை நாங்கள் வாசிக்கின்றோம். மத்தேயு 21:22 நாங்கள் பார்ப்போமே, ஆனால் நாங்கள் சந்தேகப்படாமல் ஜெபத்திலே நாங்கள் விசுவாசமாய் எதை கேட்போமோ அவற்றை எல்லாம் பெற்றுக்கொள்ளுவோம் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அதோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். நாங்கள் விசுவாசத்தினாலே கூட மலையை கூட பார்த்து பேச முடியும். மலையை கூட பார்த்து நீ பெயர்ந்து போய் சமுத்திரத்திலே வேரூன்றி நில் என்று சொன்னாலும் கூட அப்படியே ஆகும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் எங்களுடைய விசுவாசம். மலையை அசைக்கிறதாக இருக்க வேண்டும் எங்களுடைய விசுவாசம். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களிடத்திலே இருந்து எதிர்பார்க்கிறார். நன்றி தகப்பனே சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமான தேவனே, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். எங்களை ஒரு புத்தி உள்ள எஸ்திர்களாய் கர்த்தாவே சுவாமி ஆண்டவரை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. நாங்கள் 5 புத்தியற்ற கன்னிகைகள் கூட்டத்திலே சேர்ந்து கொண்டு ஏசப்பா உங்களுடைய வருகையிலே நாங்கள் கைவிடப்பட்டு போகாதபடி நாங்கள் வேண்டி நிற்கிறோம். அருமையான தகப்பனே, இந்த நேரத்திலும் கர்த்தாவே சுவாமி ஒவ்வொரு சகோதரிகளையும், ஒவ்வொரு தாய்மாரையும், ஒவ்வொரு மனைவிமாரையும் உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. அவளுக்கு தேவ ஞானத்துக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. வீட்டை கட்டி கொள்ளத்தக்கதான ஆண்டவரே சுவாமி, உங்களுடைய வார்த்தையிலே கட்டத்தக்கதான பலனை அவர்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. துறப்பின் வாசலிலே அன்னாளை போல நிக்க கற்றுக் கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம் அப்பா. எஸ்தர் ராஜாத்தியை போல ஆண்டவரே சுவாமி அப்பா, நாங்கள் எங்களுடைய இனத்துக்காக, எங்களுடைய ஜனங்களுக்காக, தேசங்களுக்காக, தலைவர்களுக்காக ஆண்டவரே சுவாமி திறப்பின் வாசலிலே நிக்கிற சகோதரிகளாய், தாய்மாராய் ஆண்டவரை மாற்ற வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரை கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கர்த்தாவே சுவாமி அப்பா கூட இருந்தங்களை வழி நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. இந்த நேரத்துக்காக நன்றி தகப்பனே சுவாமி. ஆண்டவரே, இந்த வானொலியிலே பங்கு பெறுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா தகப்பனே. இந்த நேரத்திலும் கர்த்தாவே சுவாமி அவருடைய குடும்பங்களிலே பொருளாதார சரிவுகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் எதுவா இருந்தாலும் ஆண்டவரே சுவாமி இந்த நிமிஷமே இயேசுவின் நாமத்தினாலே
அவற்றை எல்லாம் நிர்மூலமாக்கி நான் ஜெபிக்கிறேன் கத்தாவே சுவாமி. குடும்பங்களிலே சமாதானத்துக்கா ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்கா ஜெபிக்கிறேன் கத்தாவே சுவாமி. ஆண்டவரே பாடசாலை பிள்ளைகள், யூனிவர்சிட்டி பிள்ளைகள், காலேஜ்ல படிக்கிற பிள்ளைகள் எல்லோரையும் உங்களுடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கத்தாவே சுவாமி. ஆண்டவரே வெளி மாகாணங்களிலே படிக்க சென்றிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே பெற்றோரை பிரிந்து கத்தாவே சுவாமி. ஆண்டவரே அவர்கள் வழி தப்பி போய் விடாதபடி ஆண்டவரே ரத்த வேலி அடைத்து பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே சுவாமி. ஒவ்வொரு வாலிப மகளும் உங்களுக்காக எழும்பவனுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே சுவாமி. ஒவ்வொரு வாலிப மகன்மாரும் உங்களுக்கு எழும்பவனுமாய் ஜெபிக்கிறேன் கத்தாவே சுவாமி. ஆண்டவரே உங்களுடைய வருகையிலே அவர்களும் சேர்த்துக் கொள்ளப்பட வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே இந்த தேசத்திலும் கத்தாவே சுவாமி யாரும் உங்களுடைய வருகையில கைவிடப்பட்டு போகாதபடி நாங்கள் வேண்டி நிற்கிறோம் கத்தாவே சுவாமி. ஆண்டவரே இந்த வேளையிலும் அப்பா கூட இருந்து நீங்க நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வர போன்ற ஊழியக்காரன் ராஜநாயகத்தை ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே சுவாமி. ஆண்டவரே கூட இருந்து அவரையும் வழி நடத்த வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சபை மக்களோடு இடைப்பட வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே சுவாமி. அதே போல ஆண்டவரே சுவாமி இந்த மக ஆண்டவரே சகோதரி சுபாலங்கோவை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. இந்த வேளையிலும் ஆண்டவரே மகளுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஞானத்துக்காய் உங்களுக்கு நன்றி அப்பா. இந்த ஊழியத்துக்காய் உங்களுக்கு நன்றி தகப்பனே சுவாமி. கணவரை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள் எல்லாவற்றிலும் கூட இருக்க வேணுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே சுவாமி. சகோதரிக்கு எந்த ஒரு நன்மையும் குறைவுபட்டு போகாதபடி பாதுகாக்க வேணுமாய் ஆண்டவரே உங்களுடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் கத்தாவே சுவாமி. இன்னும் அந்த பிள்ளைகளை ஆண்டவரே சுவாமி சரியான பாதையிலே நடத்தவும் பிள்ளைகளை வளர்த்தெடுக்கவும் ஆண்டவரே சுவாமி. சகோதரிக்கு நல்ல ஞானத்துக்காக ஜெபிக்கிறேன் கத்தாவே சுவாமி. அந்த பிள்ளைகளை ஒரு ஊழியக்காரர்களாக நீங்கள் எழுப்ப போறதுக்கா எங்களுக்கு நன்றி கத்தாவே சுவாமி. ஆண்டவரே கூட இருந்து நீங்க வழி நடத்த வேணுமா எங்களை கரத்திலே நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அதே போல இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி அப்பா சுவீனங்கள் பலவீனங்களோடு இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் கத்தாவே சுவாமி. ஹாஸ்பிட்டலில் வியாதி படுக்கையிலே இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் கத்தாவே சுவாமி. இந்த நேரத்திலும் டாக்டர்ஸால கைவிடப்பட்டவர்களை இந்த கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இந்த உலக டாக்டர்ஸ் கைவிட்டு இருந்தாலும் ஆண்டவரே சுவாமி நீங்கள் பரிகாரியாகிய கத்தர் ஆண்டவரே சுவாமி. அப்பா உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது நானே பரிகாரியாகிய கத்தர் என்று கத்தாவே சுவாமி. ஆண்டவரே அவர்களுக்கு ஏற்ற வேளையில ஏற்ற காரியங்களை நீங்கள் செய்ய போவதற்காக எங்களுக்கு நன்றி கத்தாவே சுவாமி. அதே போல இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி ஆண்டவரை கூட இருந்து நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம் அப்பா. யார் யாரெல்லாம் பிரயாணமாக போகிறார்களோ கத்தாவே சுவாமி அந்த பிரயாணங்களை வாய்க்க பண்ண வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் ஆண்டவரை. வெளிநாடுகளிலே ஊழியம் செய்கின்ற ஒவ்வொரு மிஷினர்களையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் கத்தாவே சுவாமி. அவர்களையும் ரத்த வேலி அடைத்து பாதுகாக்க வேணுமாய் கத்தாவே சுவாமி. உங்களுடைய வார்த்தைகள் அந்தந்த தேசங்களிலே கிரிய செய்ய வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அதே போல இந்த நாளிலும் கத்தாவே சுவாமி இந்த வானிலைக்கு வர முடியாதிருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் கத்தாவே சுவாமி. வானிலைக்கு வர முடியாமல் கத்தாவே சுவாமி சுவையினங்கள் பலவீனங்களோடு இருக்கிற ஊழியர்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் கத்தாவே சுவாமி. அவர்களையும் கொண்டு வந்து சேர்க்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிக்க வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா தகப்பனே சுவாமி. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே உமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா களை தோரை தேற்றிடுமே சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவேன் திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே உமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்றீர் இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனி போல் என்னை நோக்கிடுமே திருப்பாதம் நம்பி வந்தேன்
கிருபை நிறை இயேசுவே உமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே என்னை கைவிடாதிரும் நாதா என்ன நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பேன் உமது பலனீந்திடுமே திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே உமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. நன்றி தகப்பனே சுவாமி, இந்த சங்கமம் வானொலி ஊழியத்துக்காய் சோத்திரம் அப்பா. ஆண்டவரே, சங்கமம் வானொலி சாபகர் தேவ ஊழியர் லஸ்லி எங்கள் குடும்பத்தாரை ஒப்புக்கொடுக்கிறோம், ரீதாண்டியை ஒப்புக்கொடுக்கிறோம். கத்தாவே சுவாமி, சகோதரியை ஒரு கனிதரம் திராட்சை செடியாய் வைத்திருக்கிறதுக்காய் எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே சுவாமி. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்ததுக்காய் எங்களுக்கு சோத்திரம் அப்பா. ஆண்டவரே, அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண வைத்ததுக்காய் எங்களுக்கு சோத்திரம் தகப்பனே சுவாமி. ஆண்டவரே, இவர்கள் குடும்பமாய் ஆண்டவரே உங்களை சேவிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, இவர்களுக்கு எந்த நன்மையும் குறைவுபடாதபடிக்கு ஆண்டவரை பாதுகாக்க வேணுமா ஜபிக்கிறோம். வரப்போன்ற குளிர்காலங்களிலேயும் ஆண்டவரே சுவாமி அப்பா கூட இருந்து நடத்த வேணுமாய் சரீர பலவீனங்கள் சுவையினங்கள் அணுகி விடாதபடிக்கு ஆண்டவரே சுவாமி பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். அந்த வீட்டை ஒரு துதியின் கூடாரமாய் கத்தாவே சுவாமி உங்களுடைய வார்த்தை புறப்பட்டு செல்லுகின்ற ஒரு இடமாய் நீங்கள் மாற்றி வைத்திருக்கிறதுக்கா எங்களுக்கு சோத்திரம் அப்பா. தேவ தூதர்கள் பாளையம் இறங்கி பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். நன்றி தகப்பனே, இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே வரப்போன்ற மிகுதியான ஊழியர்களை உங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் கத்தாவே சுவாமி. நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, இலங்கை தேசத்துக்காக வருகிறோம் கத்தாவே சுவாமி. இலங்கை தேசத்திலும் ஆண்டவரே சுவாமி ராஜாக்கள் தலைவர்கள் அதிகாரிகள் மனம் திரும்ப வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். அந்த தேசத்திலும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை விதைக்கப்பட வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். அந்த தேசத்திலே ஊழியம் செய்கின்ற தேவ பிள்ளைகளையும் உங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம் கத்தாவே சுவாமி. ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்படைத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தை. வெளிச்சத்தின் பகுதியில நமக்கு வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுத்தீர்கள். ஆவியானவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். மேலே புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார், புத்தியில்லா ஸ்திரீயோ அதை தன் கைகளினால் இடித்து போடுகிறார். மேலே என்னை அதிகமா தொட்ட வார்த்தை எது என்று சொன்னால், என்னை உண்மையிலே ஆவியானவர் கேட்ட, நீ சுவா எண்ணெய வாங்கி வச்சுக்கிறியா இல்ல எண்ணெய வாங்க போறியான்னு. இந்த வார்த்தை இப்படி என்ன டச் பண்ணுது, தரண் அடைஞ்சிச்சுனாப்பா. நீங்க நிரப்பினா உண்டு என்ன என்னைய நீங்க தான் தரணும். பரிசுத்த ஆவியான தான் என்ன அந்த அபிஷேகம். உண்மையிலேயே நாங்கள் இந்த நாட்கள்ல எண்ணெய் வைத்திருக்கிறவர்களா இருக்க வேண்டும். எண்ணெய் இல்லாவிட்டால் எங்களோட சூழ்நிலையில பதட்டங்கள், பயங்கள், பலவீனங்கள், சுயினங்கள் வந்துவிடும். அருமையான வார்த்தை வெளிச்சம். உண்மையிலேயே நான் தெரிஞ்ச வார்த்தை தான். ஆனா நான் தெரியாம இருந்த ஆண்டவரே எனக்கு விளங்கில கற்றுத்தாங்கன்னு சொல்லும் போது இந்த வார்த்தையோட ஆண்டவர் என்னோட இடர்பட்டார். பெற்றுக்கொண்டேன் சத்தியத்தின் ஆழத்தை. நன்றி சிஸ்டர். அப்படியா கற்றுக் கொடுத்த உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியத்தையும் கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கத்தரி சித்தமா நாங்கள் இன்னொரு அழைப்புல சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாயத்தை கூறுவோம். நன்றி சிஸ்டர். நன்றி. காட் பிளஸ் யூ. உங்களையும் உங்களோட ஊழியங்களையும் கத்த நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். அருமையான வார்த்தை வெளிச்சம். உண்மையிலேயே இந்த எண்ணெயை குறிச்சு ஒரு பெரிய செய்தி எடுக்கலாம். உண்மையிலேயே நல்ல தலைப்பு போடலாம். எண்ணெய் வைத்திருக்கிற பெண்களா இருக்கிறீர்களா, எண்ணெய் வைத்திருக்காத பெண்களா இருக்கிறீர்களா? கர்த்தரின் வருகை ஆயத்தமா இருக்கிறது. பெண்களே விழித்துக் கொள்ளுங்கள். ஆமேன். அவருடைய விளக்கு அணியாதிருக்கும். நீதிமொழி புஸ்தகம் புத்தியுள்ள குணசாலியான ஸ்திரீனுடைய விளக்கு அந்நியாதிருக்கும் என்று சொல்லப்படுது. அப்படிப்பட்ட அந்நியாத விளக்குகளாய் எரிந்து கொண்டே இருப்பேன் இயேசுவுக்காக என்று எரிந்து கொண்டிருங்கள் பெண்களே. ஆமேன். அதுக்காக பெண்கள் மாத்திரமில்ல, மனவாட்டி என்று சொன்னா ஆணும் பெண்கள் என்றார்.
ஆயத்தம் படுத்துங்கள் மணவாளன் வருகைக்காக. ஆமென். அருமையான வார்த்தையின் வெளிச்சம், ஆழமான சத்தியம் அடங்கியது. மற்றவர்களுக்கும் இதை பயந்து கொடுங்கள். மற்றவர்களும் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும். ஆவியான துணியோடு வெளிப்பாடுகளை கற்றுக்கொள்ளட்டும். அதுவே நமக்கு விழுந்த கடமையா இருக்கிறது. சரியா, டொரண்டோ நேரம் 8:28. அருமையான வார்த்தை வெளிச்சத்தோடு இணைந்து